நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வேள்வி மறுப்பாளனை, தாய் மாமனை கொன்றவனை எவ்வாறு வேள்வி முதல்வனாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று மீண்டும் மீண்டும் சிசுபாலன் கேட்கிறான். சத்திரியன் அல்லாத ஒருவன் சத்திரிய அவைக்கு எவ்வாறு தலைவனாக முடியும் என்றும் கேட்கிறான். பிற சத்திரியர்களும் தருமனுக்காகத்தான் ராஜசூய வேள்வியை ஒப்புக்கொண்டு பசுக்களை அழித்தோமே தவிர இளைய யாதவருக்காக அல்ல என்று கூறுகிறார்கள். இதற்கு இளைய யாதவர் எவ்வாறு பதில் சொல்கிறார் என்று பார்ப்போமா? வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் 61. பீஷ்மர் கை கூப்பியபடி எழுந்தபோது அவர் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவையோரே, இதற்கு அப்பால் எளியவனாகிய இம்முதியவன் உங்களிடம் எதுவும் சொல்வதற்கில்லை. என் மைந்தரின் உருவாக இங்கு அமர்ந்துள்ள அரசர் அனைவரிடமும் நான் சொல்வதொன்றே. பல்லாயிரம் கைகளில் படைக்கலம் கொண்டு என்னுடன் நானே போரிட்டு நான் சென்றடைந்த வினாவிலிருந்து விடையென எழுந்தவை இங்கு ஒலிக்க கேட்டேன். வேதமை பொருள் என்பது வேதம் கடந்த நிறைநிலையே என்ற உண்மை இவ்வவையில் நிலை பெறுவதாக சொல்லெண்ணிதவம் இருக்கும் கவிஞரும் ஐந்தவித்து ஆழ்ந்து செல்லும் முனிவரும் அடையாதவற்றை வீட்டு முற்றத்தில் சிறு செப்புடன் மண்ணில் விளையாடும் குழந்தை சொல்லிவிடுவதுண்டு என்று அறிந்திருக்கிறேன். இங்கு அறமென திகழும் இப்பெரு வேள்வியில் குல முதல்வராக அமர தகுதி கொண்டவர் இளைய யாதவர் ஒருவரே என்று சொன்ன பின் மேலும் சொல்ல உண்ணுபவர் போல உதட துடித்து முதுமையின் நடுக்கத்துடன் கண்ணீருடன் செயலற்று நின்று பின் அமர்ந்து கொண்டார். அச்சொல்லுக்கு அவையில் எங்கும் ஆழ்ந்த அமைதி எதிர்வினையாக எழுந்தது. சிசுபாலன் தன் எஞ்சிய சினத்தை திரட்டி, ஏன் இந்த அமைதி? இங்கு இவன் சொன்னதென்ன? வேதம் முக்குணம் கொண்டதென்றால் எரியூட்டி அம்முக்குணத்தை ஓம்பும் இச்செயலில் இவனுக்குரிய பங்கு எது? இயற்றுவதெல்லாம் வேள்வியே ஆகுமென்றால் இங்கு இயற்றப்படும் இவ்வேள்வியின் பொருள் ஏது? வீண் சொற்கள் என்றான். சீற்றத்துடன் திரும்பி அவையை நோக்கி, அரசர்களே, சோதரிடம் இருந்து சொல் கற்ற ஒருவன் தன்னை மெய்யறிந்தோன் என்றும் தவமுணர்ந்தோன் என்றும் முன் வைப்பான் என்றால் அதை கேட்டு ஆரியவர்த்தத்தின் அரசரும் முனிவரும் வைதிகரும் அவனுக்கு அவை முதன்மை அளிப்பார்கள் என்றால் அதைவிட இழிவரல் பிரிதேது. இதை ஒப்ப இயலாது. இவன் இழிமகன். சொல்லாயிரம் எடுத்து சூடிக்கொண்டாலும் மாமனை கொன்றவன் இவன் என்பது இல்லாதாவதில்லை. எதிரிகளை ஒளிந்து ஒருத்தவன் என்பது மறைவதில்லை. இவ்வேள்வி மறுப்பாளனே இங்கே அவை விளக்கம் செய்ய வேண்டும். ஒருபோதும் நான் இருக்கையில் இவன் அவை முதன்மை கொள்ள முடியாது என்றான். வெறி கொண்டவனாக சிசுபாலன் கூவினான், இங்கிருக்கிறார் இவர்களின் குடி மூத்தவரான சல்யர். இதோ இருக்கிறார் விதர்ப்பத்தின் பீஷ்மகர். அவர் மைந்தன் ருக்மி இருக்கிறான். மூத்தவர் பகதத்தர் இருக்கிறார். அருந்தவத்தாரான முனிவர் அவை நிறைந்துள்ளார்கள். பெரு வீரர்களான சத்திரிய அரசர்கள் அணிவகுத்திருக்கிறார்கள். இவனுக்கு அளிக்கப்படும் ஒவ்வொரு மேன்மையும் சத்திரியர்கள் மேல் உமிழப்படும் வாய்நீர் என்றே பொருள். எழுக, உண்மை சத்திரியனின் குருதியில் பிறந்த வீரன் இங்கு உண்டேனில் எழுக. சகதேவன் தன்னை விலக்க எழுந்த அர்ஜுனனின் கையை தட்டிவிட்டு முன்னால் வந்து, எழுபவர் எழுக, இது பாண்டவர்களின் அவை, யயாதியின் கொடிவழி வந்தோரின் அரச வேள்வி. இங்கு எவரையும் தலைவணங்கி அவை அமரச் செய்யவில்லை, வென்று கொணர்ந்திருக்கிறோம். எழுபவர் ஒவ்வொருவரும் இந்திரபிரஸ்தத்தின் கோலுக்கு எதிராக எழுகிறீர்கள். அவர்களின் தலைக்கு மேல் திசை வென்று மீண்ட என் கால் இதோ அமர்ந்திருக்கிறது என்று தூக்கி காட்டினான். சினந்தெழுந்த கலிங்கன், இளைய பாண்டவா, வணங்கி வந்தே என் வாசலில் நின்றவன் நீ. இம்மாநிலத்தில் ஒரு போர் வேண்டாம் என்று ஆணிரை கொடுத்ததனால் உன் அடிபணியும் இழிமகனாக நான் இங்கு அமர்ந்திருக்கவில்லை என்றான். சத்திரியர் பலர் எழுந்து கூவினர், மாளவன், போர் நிகழலாகாதென்று வேள்விக்கு வந்தவர்கள் சிறுமை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிறு குடி யாதவனுக்காக சத்திரியரை இழிமதிப்புடன் பேசிய இவன் நாவை அருங்கள் என்று கூவினான். பொறுங்கள் பொறுங்கள் என்று பகதத்தர் கை தூக்கி எதிர்கூவினார். பீமன் சினத்துடன் நெஞ்சை உந்தி முன் வந்து, அடிபணிய விழையாதவர் எழுக. குருதியினால் இங்கு வேள்வி நிகழும் என்றால் அதுவே ஆகுக. கொள்வதற்கும் கொடுப்பதற்கும் குருதி நிறைய உள்ளது எங்களிடம் என்றான். துரோணர் எழுந்து கைவிரித்து, அவையோரே, அமர்க அமர்க. சான்றோரே, இது போர்க்களம் அல்ல, வேள்வி பந்தல்.
இங்கு பூசல் நிகழ வேண்டியதில்லை என்றார். கிருபர், அமர்க சத்திரியர்களே, அந்தணர் முன் படைக்கலம் எடுப்பதை ஒப்புகிறதா உங்கள் குடிநெறி? அமர்க என்று முறையிட்டார். சினந்த ஓனாய் என பற்கள் தெரிய சீறி, ஆசிரியரே, இங்கு நிகழ்வது ஆளொழிந்த பந்தியில் அமுதத்தை நாய் நக்கியது போல ஓர் இழிமகன் முதன்மை கொள்ளும் நிகழ்வு, பூசல் அல்ல என்றான் சிசுபாலன். பீஷ்மர், இளையோனே, உன் நெஞ்சை எண்ணுவதுதான் என்ன? எதன் பொருட்டு இங்கு எழுந்து நின்று ஏறுகிறாய் என்றார். என்றோ எரியத் தொடங்கிய உலை இது பிதாமகரே. எதையும் எதிர் நிற்காமல் ஒருவன் வென்று செல்ல முடியும் என்றால், எங்கும் சொல் நிகர் வைக்காமல் ஒருவன் அவை முதன்மை கொள்ள முடியும் என்றால், எதை நம்பி நான் இதுவரை வாழ்ந்தேனோ அவை அனைத்தும் அழிகின்றன என்றே பொருள் என்று சிசுபாலன் சொன்னான். இவனால் இங்குள்ள வேள்விகள் வீண் நடிப்பென்றாகின்றன. அறிஞர் அவைகள் வெறும் கூச்சல்களாகின்றன. போர்கள் இளிவரல் நடிப்புகளாகின்றன. 1000 ஆண்டுகளாக இங்கு ஆன்றோர் அமைத்த அனைத்தையும் குலைத்து நிற்கும் இவ்விழிமகன் அவையிலிருந்து விழி நீருடன் இறங்கி சென்றால் ஒழிய என் நெஞ்சு அமையாது. மூத்தோரே, இவன் யார்? எதன் பொருட்டு துளி துளியாக இங்கு சேர்க்கப்பட்ட அனைத்தையும் சிதறடிக்கிறான்? கூடாரத்தை அவிழ்த்து நிலம்படிய செய்பவன் போல் அனைத்தையும் முடிச்சரித்து தாழ்த்திய பின் இவன் அமைக்கப் போவதுதான் என்ன? அனைத்தையும் இங்கே ஆக்குவது என்ன மாயம் என்று நான் சொல்கிறேன். இவன் அழகு. அவையீரே, அழகை நன்றென்று நம்பும் பேதமையை கடக்காமல் விடுதலை எவருக்கும் இல்லை. பாம்பும் அழகே, காட்டெறியும் அழகே, நச்சூரிய மதுவும் நற்குடுவையில் அழகே. இன்று என் நெஞ்சில் கை வைத்தருகிறேன். நான் நின்றிருக்கும் மண்ணை நெருப்பாக்க வந்த கீழ்மகன் இவன். உயிருடன், தோள்களுடன், சொல்லுடன், அனலுடன் நான் எஞ்சும் வரை இவன் இங்கு அவை முதன்மை கொள்ள முடியாது. ஏன்? ஒற்றை சொல்லில் அதை சொல்க என்றான் அர்ஜுனன். ஒற்றை சொல் வேண்டுமென்றால் இதோ, இவன் சத்திரியன் அல்ல. பிற அனைத்தையும் பேச வேறு களம் தேவை. இது சடங்கு முகப்பு. ஆகவே இதுவே என் சொல். இவன் சத்திரியன் அல்ல என்றான் சிசுபாலன். ஆம், இவன் சத்திரியன் அல்ல என்றான் ருக்மி இரு கைகளையும் விரித்து. அவையீரே, கேளுங்கள். விதர்ப்பம் வில் அனுப்பியது சத்திரியர் ஆள்கின்ற இந்திரபிரஸ்தத்தின் ராஜசூயத்திற்கு, வெண்வேந்தன் இறங்கி அருளும் வேள்வி பந்தலுக்கு, கன்ரோட்டி காடளக்கும் கீழ்மகன் தலைமை கொள்ளும் அவைக்கு அல்ல. விதர்ப்பம் இதை ஏற்காது என்றான். ஜெயத்ரதனும் எழுந்து, ஆம், சிந்து நாட்டிற்கு சொல்லப்படவில்லை இவ்வவையில் இவன் அவை தலைமை கொள்வான் என்று என்றான். அவர்கள் இருவரும் எழுந்ததும் சிறுகுடி சத்திரியர்கள் பலர் ஆங்காங்கே எழுந்தனர். ஆம், சத்திரிய நெறிப்படி நாங்கள் வேதத்தால் அரியணை அமர்த்தப்படாத ஒருவனை எங்கள் தலைவன் என ஏற்க முடியாது என்றனர். ஆம், இங்கு இந்த அவையில் களத்தில் எந்த சத்திரியனை இவன் எதிர்கொண்டிருக்கிறான் என்று அறிய விரும்புகிறேன் என்று தன் கையை தூக்கியபடி எழுந்தான் மாளவன். கூர்ஜரன், அதையே நானும் கேட்க விழைகிறேன். இவ்வவையில் இவன் முதன்மை கொண்டான் என்றால், நாளை காடு தெளித்து கன்று நிலை உருவாக்கி குடித்தலைமை கொண்டு வளை கோலேந்தி நிற்கும் ஒவ்வொரு யாதவனும் தன்னை அரசன் என்று அறிவிப்பான் அல்லவா? சொல்லுங்கள், பாரத வருஷத்தில் இனி எத்தனை அரசர்கள் என்றான் வங்கன். பீஷ்மர் இதற்கு விடை சொல்லட்டும். அவருக்கு சொல்லில்லை என்றால் வேதம் பழித்து வெறுஞ்சொல் எடுத்து நிற்கும் இந்த யாதவன் சொல்லட்டும். இனி எவர் வேண்டுமானாலும் அரசர் என்று தன்னை அறிவிக்கலாகுமா? அரசர் என்று அமைவதற்கான நெறிகள் என்ன என்றான். துரோணர், இது கொள்கை சூழும் அறிஞர் அவை அல்ல, வேள்விச்சாலை. இங்கு சொல்லெண்ணி முடிக்கும் வினாவல்ல நீங்கள் எழுப்புவது. அதை குருகுலங்களில் முனிவர் செய்யட்டும், வைதிகர் அவைகளில் வேதம் உணர்ந்தோர் செய்யட்டும். நாம் இங்கு ஆற்றுவது வேறு என்றார். அவ்வண்ணமெனில் இன்று இந்த அவை விட்டு இவன் இறங்கட்டும். பீஷ்மரோ சல்யரோ அல்லது தாங்களோ குடித்தலைமை கொள்வதில் எங்களுக்கு மாற்றில்லை. முனிவரும் வைதிகரும் புலவரும் கூடி முடிவெடுக்கட்டும். நிலம் வென்று நாடாளும் உரிமை எவருக்கு உண்டென்று, எவன் சூடும் முடி பிற அரசரால் ஏற்கப்பட வேண்டுமென்று என்றான் ருக்மி. ஜெயத்ரதன், நாளை கிளை தோறும் தாவும் குரங்கொன்று தூங்கும் அரசனின் முடியொன்றை எடுத்துச் சூடி வந்தமர்ந்தாலும் வைதிக வேள்விகளில் பீடம் அமையுமா என்று அறிய விழைகிறேன் என்றான்.
சத்திரியர் அவை எங்கும் சிரிப்பலை எழுந்தது. நிறுத்துங்கள் என்று சகதேவன் கூவினான். இங்கு எழுந்து குரல் எழுப்பும் ஒவ்வொருவரையும் என்னுடன் போருக்கு அழைக்கிறேன் என்றபடி தன் வாளை உருவிக்கொண்டு முன்னால் பாய்ந்தான். இளைய யாதவர் சிசுபாலனை தனி போருக்கு அழைக்கிறார். இதை கேட்டு அனைவரும் மௌனமாக இருக்க துரியோதனன் மட்டும் பீஷ்மரை அணுகி தோழனுக்கு துணையாக தானும் களம் போக விரும்புவதாக கூறுகிறான். அதை கேட்ட பீஷ்மர், குடிகளின் நலன் காப்பவனே அரசன். ஒரு அரசனாக நீ உன் துணைவனுக்கு படைத்துணை கொள்ள முடியாது. வேண்டுமென்றால் அரச பதவியை துறந்துவிட்டு தனியனாக வெறும் துரியோதனனாக நீ உன் தோழனுக்கு படைத்துணை செய்யலாம் என்று பீஷ்மர் கூறுகிறார். துரியோதனன் தளர்ந்து போய் வருகிறான். அரசர்களே, எந்த நெறிப்படி நான் துவாரகையின் முடிசூடி கொண்டேனோ, என்னை இங்கு அரசன் என முன் வைத்தேனோ, அந்த நெறிப்படியே உங்கள் வினாக்களுக்கான விடையை சொல்கிறேன். உறுதியான குரலில், அறிக, சத்திரியன் என்பவன் சத்திரியர்களை வெல்லும் ஆற்றல் கொண்டவன். கன்ரோட்டி பால் கறந்து நெய் எடுப்பவன் யாதவன் என்றால், உழுது அமுது விளைவிப்பவன் வேளிர் என்றால், வெள்ளற்கரிய வாளை ஏந்துபவன் சத்திரியன். தன் படையாழியை தூக்கி அறை கூவினார். இதோ என் படைக்கலம். என்னை சத்திரியன் அல்ல என்றுரைக்க இவ்வவையில் துணிபவர் எவரேயாயினும் எழுக. 1000 செவிகள் மலர்ந்துள்ள இந்த அவையில் சொல்கிறேன். தெய்வங்கள் நுண்ணுருவாக எழுந்த இக்காற்றில் எழுக என் வஞ்சினம். எவன் அவ்வண்ணம் இந்த அவையில் கை தூக்கி எழுகிறானோ, அவன் குடியின் இறுதி குழந்தையின் தலையையும் அறுத்த பின்னரே இப்படையாழி அமையும். என் கொடி வழியின் இறுதி மைந்தன் எஞ்சுவது வரை அவ்வஞ்சம் நீடிக்கும். அச்சமற்றவர் எவரேனும் இருந்தால் எழுக. 56 சத்திரியர்களில் ஒருவர் துணிந்தால் எழுக. அக்குரல் கேட்டு அங்கிருந்த அனைவருமே உளம் நடுங்குவதை காண முடிந்தது. அங்கு கவிந்த முற்றமிதியில் ஏறி எழுந்து படபடக்கும் ஓசை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. எவர் வேண்டுமென்றாலும் எழுக, ஆனால் எண்ணி எழுக. எழுந்த பின் உங்கள் மூதாதையர் பிறகு ஒருபோதும் விண்ணில் அன்னமும் நீரும் கொள்ளப் போவதில்லை என்று உணர்க என்று அவை சூழ்ந்து முழங்கிய பெரும் குரலில் அவர் சொன்னார். நான் அறை கூவுகிறேன் என்றபடி சிசுபாலன் முன்னே வந்தான். நீ எழிமகன் என்றும் சத்திரியன் அல்ல என்றும் நான் உரைக்கிறேன். உனக்கிணையாக படையாழி ஏந்தி நின்று போரிட நான் சித்தமாக உள்ளேன். இவனுடன் படைத்துணை கொள்ள இங்கெவரேனும் உளரா என்றார் இளைய யாதவர். சிசுபாலன் திரும்பி நோக்காமல் உரக்க நகைத்து, எவரும் இருக்க மாட்டார்கள் என்று நான் அறிவேன். யாதவனே, இந்நகரில் காலெடுத்து வைத்த முதற்கணமே உணர்ந்தேன் இத்தருணத்தை. வங்கனும் மாளவனும் கலிங்கனும் சொல் இழந்தவர்களாக பீடங்களில் ஒட்டி அமர்ந்திருந்தனர். ஜெயத்ரதன் குனிந்து கர்ணனிடம் ஏதோ சொல்ல அவன் அதை கேளாதவன் போல் அமர்ந்திருந்தான். பீஷ்மர் சிசுபாலனை நோக்கி, மூடா, எங்கு செல்கிறாய் என்று அறிந்திருக்கிறாயா? இளமையில் உன்னை இத்தோள்களிலும் மடியிலும் ஏந்தியவன் என்ற உரிமையில் சொல்கிறேன். செல், விலகிச் செல் என்ற பின், யாதவரே, மீண்டும் நீங்கள் பொறுத்தருள வேண்டும். இவன் ஆணவத்தால் அறியா சொல்லெடுத்தான். என் குடியின் இளையோர் செய்த அனைத்து பிழைகளையும் பொறுத்தீர். இவனுக்கும் அழி கூர்க. இளைய யாதவர், பொறுத்தருள்க பிதாமகரே. இவன் என் அத்தை மகன், என் மடியமர்ந்த சிறுவன். அன்று இவன் அன்னைக்கு ஒரு சொல்லளித்தேன். 100 முறை இவன் பிழை பொறுப்பதாக. இது 101வது பிழை என்று உணர்கிறேன் என்றார். 100 முறை உன்னை எதிர்கொண்டேன். ஏனெனில் ஒவ்வொரு முறையும் நான் ஆற்றல் பெற்றவனானேன் என்று சிசுபாலன் சொன்னான். இன்று எழுந்து நின்று உன் முன் இப்பாரத வருஷத்தின் சத்திரியர் எவரும் உரைக்க துணியாத சொல்லை உரைக்கிறேன். நீ கொண்டிருக்கும் முடி பொய், உன் குலம் இழிந்தது என்றான் சிசுபாலன். உன்னை நான் போருக்கு அழைக்கிறேன் இளையோனே என்றார் இளைய யாதவர். அழைத்தது நான் என்பதால் விரும்பிய படைக்கலம் எடுக்க உனக்கு ஒப்புதல் அளிக்கிறேன். விரும்பிய இடத்தில் விரும்பிய படைத்துணையுடன் நீ போருக்கு வரலாம். ஆனால் போருக்கு எழுந்து விட்ட பின் ஒரு தருணத்திலும் என் படையாழி உன்னை பொறுத்தருளாது என்று உணர்ந்து கொள். சிசுபாலன் பெருங்குரலில், இங்கேயே இத்தருணத்திலேயே எதிர்கொள்கிறேன். இதை கடந்து சென்று முடிந்தால் நீ வேள்விக்கு தலைவனாக ஆகு என்றான். உன்னை கொல்வதை பற்றியே 40 ஆண்டு காலம் கனவு கண்டவன். 40 ஆண்டு என் உயிரினை எறிந்த சுடர வஞ்சம் என்று அவன் தொடர்ந்தான்.
படைத்துணை தேடி சிந்துவுக்கும் மாளவத்துக்கும் கூர்ஜரத்துக்கும் விதர்ப்பத்துக்கும் சென்றிருந்தேன். இன்றறிந்தேன் தனித்து நிற்பவனே உன்னை எதிர்கொள்ள முடியும் என்று. ஏனெனில் 10,000 பேர் சூழ நிற்கையிலும் நீ தனித்திருக்கிறாய். உனது தனிமையின் நிழலென இங்கு நின்றிருக்கிறேன். இது கருவில் முதல் துளி பெருகையில் என் அன்னைக்கு கொடுத்த வாக்கென்று உணர்க. எழிமகனே, உன் படையாளி என் படையாளியை எதிர்கொள்ளட்டும் என்றான் சிசுபாலன். துரோணராவை நோக்கி, அவ்வண்ணமெனில் இங்கு இரட்டையர் போருக்கு முடிவெடுப்போம். இணையாத பாதைகள் சென்று முட்டும் இறுதி இடம் அதுவே போர் வீரர்களுக்கு உகந்தது என நூல்களால் கூறப்பட்டுள்ளதும், வீழ்ந்தாலும் வென்றாலும் புகழ் அளிப்பதும் களம்பட்டால் விண்ணுலகு சேர்ப்பதுமான இரட்டையர் போர் இங்கு நிகழ்வதாக என்றார். ஆம், அது நிகழட்டும் என்று பின்னிலிருந்து எவரோ குரல் எழுப்பினர். ஆனால் சத்திரியர்கள் திகைத்தவர்கள் போல் அசையாதிருந்தனர். அசுரகுடி தலைவராகிய வஜ்ரநந்தர், களம் அமையுங்கள், நடுநிற்போரை அறிவியுங்கள் என்றே இங்கு இதற்கொரு முடிவு எழட்டும் என்றார். தருமன் தன் அரியணையில் எழுந்து, இந்த அவையின் கோரிக்கைக்கு ஏற்ப வேள்வி பந்தலுக்கு வடக்கே அமைந்துள்ள களத்தில் விஷ்ணு குலத்தவரும் மதுவனத்தின் சூரசேனரின் பெயரரும் மதுராவின் வசுதேவரின் மைந்தரும் துவாரகையின் அரசருமான வாசுதேவ கிருஷ்ணனுக்கும் சத்திரிய குடியில் உபரிசர வசுவன் கொடி வழி வந்து வரும் சேதி நாட்டு தமகோஷரின் மைந்தரும் சேதி நாட்டரசராகிய சிசுபாலனுக்கும் நடுவே இரட்டையர் போரை நான் அறிவிக்கிறேன் என்றார். போர் அறிவிப்புகளை கை தூக்கி ஓசையிட்டு வரவேற்கும் முறைமை இருந்தும் அவை அமைதியாகவே இருந்தது. தருமன், இப்போருக்கு மூவரை நடுவராக இருக்க வேண்டும் என்று கோருகிறேன். வில்லவருக்கு முதல்வராகிய சல்யரும் முதற் பெருமாசிரியராகிய துரோணரும் போர்க்கலை அறிந்த அந்தனராகிய கிருபரும் அப்பொறுப்பை ஏற்றருள வேண்டுகிறேன் என்றார். பீஷ்மர், ஆம், அவர்களே உகந்தவர்கள் என்றார். கிருபரும் சல்யரும் துரோணரும் எழுந்து தலை வணங்கி அப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர். போருக்கு நற்பொழுது குறிக்கும் வழக்கம் உண்டு. ஆனால் வஞ்சினம் உரைத்த பின் எப்பொழுதும் நன்றே என்று நூல்கள் உரைக்கின்றன என்றார் துரோணர். இங்கு இப்போர் முடிந்த பின்னரே வேள்வி எழும் என்பதனால் உடனே போர் தொடங்குகிறது. போருக்கு களம் சென்று நிற்பது வரை போரிலிருந்து விலக இருவருக்கும் உரிமை உண்டு. களம் சென்று கச்சை கட்டிய பின்னர் தோல்வியை ஏற்காது விலகலாகாது என்றார் கிருபர். பார்த்து விடுவோம். எங்கே சூதர்கள், எங்கே புலவர்கள், எங்கே விண்ணெழுந்த தேவர்கள், மூதாதையர்கள்? நீங்கள் அறிக, இக்கணத்தின் உண்மை எதுவென்று அறிவீர்கள் என்று சிசுபாலன் சொன்னான். நடுவர் மூவரும் எழுந்து அவை வணங்கி வடக்கு வாயிலின் ஊடாக களம் நோக்கி சென்றனர். அவர்களைத் தொடர்ந்து அவர்கள் மாணவர்களும் பிற சத்திரியர்களும் செல்லத் தொடங்கினர். அரசர்கள் எழுந்து தங்களுக்குள் கலைந்து பேசிக்கொண்டு ஏவலர்களை அழைத்து கொண்டு களம் நோக்கி செல்ல கர்ணன் துரியோதனனிடம், மூடன், இவன் என்னதான் எண்ணுகிறான் என்றான். ஜெயத்ரதன், அவன் நம்பிக்கை இழந்து விட்டான், களப்பலியாகி நூல்களை புகழ் பெற விழைகிறான் என்றான். கர்ணன், இப்போது தெரிகிறது. அவனை முதற்கணம் பார்த்த போதே அவனில் நிகழ்வதென்ன என்று என் உள்ளம் திகைத்தது. எங்கோ சென்று கொண்டிருப்பவனை இடைவெளியில் பார்த்தது போல் உணர்ந்தேன். இவன் எங்கு சென்று கொண்டிருக்கிறான் என்று இப்போதுதான் உணர்கிறேன் என்றான். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே இரு கைகளையும் முறுக்கி தன் பீடத்தின் மேல் ஓங்கி அறைந்தபடி துரியோதனன் எழுந்தான். அரசே என்று அவன் தோளை தொட்ட கர்ணனின் கைகளை தட்டியபடி, பல பீடங்களை காலால் தட்டி விலக்கியபடி திமிரெழுந்த யானை போல முன்னிரையில் அமர்ந்திருந்த பீஷ்மரை நோக்கி சென்றான். உரத்த குரலில், பிதாமகரே, இங்கு நிகழவிருப்பது என்னவென்று அறியவில்லையா? என் தோழன் இதோ களம்படவிருக்கிறான் என்றான். பீஷ்மர் தன் தாடியை நீவியபடி, அவன் வீரத்தில் அவனுக்கு இருக்கும் நம்பிக்கை உனக்கில்லை போலும் என்றான். துரியோதனன், அவன் வீரத்தை நம்புகிறேன், அதைவிட இவன் சூழ்ச்சியை அஞ்சுகிறேன் என்றான். தான் வெல்ல முடியும் என்று ஐயத்திற்கிடமின்றி தெரியவில்லை என்றால் இவன் களமிறங்க மாட்டான் பிதாமகரே. பீஷ்மர், போரில் வெல்வதும் வீழ்வதும் தெய்வங்களின் எண்ணம். இளையோனே, நீ படைக்கலம் பயின்றவன், நீ அறிந்திருப்பாய். எப்போரிலும் படைக்கலங்களின் எண்ணம் என ஒன்று உண்டு. பெரு வீரர்களை அறியா சிறுவர் வீழ்த்தலாகும்.
எவரும் தங்கள் படைக்கலன்களை கடந்த சித்தம் கொண்டவர்கள் அல்ல. ஆழியில் உரையும் தெய்வம் முடிவெடுக்கட்டும். துரியோதனன், இது ஒவ்வாதது. என்னால் உடன்பட ஒப்பாதவை இச்சொற்கள். இங்கு வெறும் விழி கொண்டவனாக நான் இருக்க இயலாது என்றான். பீஷ்மர், இதில் நீயோ நானோ செய்வதற்கொன்றுமில்லை என்றார். நான் களம் இறங்குகிறேன், அவனுக்கு படைத்துணையாக நான் களம் இறங்குகிறேன் என்று துரியோதனன் சொன்னான். பீஷ்மரின் முகம் இறுகியது. இறங்கலாம், ஆனால் அஸ்தினபுரியின் முடியை அகற்றிவிட்டு என் குலக்குடி வழி என்பதை மறுத்துவிட்டுத்தான் அதை நிகழ வேண்டும் என்றார் தளர்ந்த குரலில். பிதாமகரே, ஒவ்வொரு தோழனும் களம்படும் போது கையறு நிலையில் நோக்கி நிற்கவா என்னை ஆணையிடுகிறீர்கள் என்றான் துரியோதனன். இளையோனே, உன் களங்களை நீயே அமை, அதில் நின்றாடு. அவர் குரல் கனிந்தது. மைந்தா, அரசன் என்பவன் தன் குடிகளின் நலன் பொருட்டன்றே வேறெந்த நோக்கத்துடனும் படைக்கலம் ஏந்தும் உரிமையற்றவன். மலைவேடனுக்கு, ஏன் ஒரு காட்டு விலங்குக்கு இருக்கும் உரிமை கூட ஒரு எளிய சத்திரியனுக்கு இல்லை என்பதை அறிக. அவர்கள் சினம் கொண்டு படைக்கலம் ஏந்தலாம், வஞ்சத்தில் களம் புகலாம், களியாட்டெனவும் கொள்ளலாம். ஆனால் குடிநலனன்றி வேறு எந்த நோக்கத்துடனும் படைக்கலம் ஏந்தும் அரசன் இழிவை தன் மூதாதையருக்கு தேடிக் கொடுக்கிறான். ஏனெனில் அரசனாகிய நீ முறைப்படி தெய்வங்களை வணங்கி படைக்கலம் பயின்றவன். அக்கலையை உனக்களிக்கும் தெய்வங்கள் உனது நாட்டு மக்களின் காவலன் என்று மட்டுமே உன்னை காண்கின்றன. வேலியின் முள் பயிர்களின் ஏவலன் என்பதை மறவாதே. துரியோதனன் பொறுமை இழந்து கையை வீசி, பிதாமகரே, என்றேனும் ஒரு நாள் உங்கள் முன் என் நெஞ்சை அறிந்து குருதியுடன் இறந்து விழுவேன். நீங்களும் தந்தையும் அன்று அதை அள்ளி முகத்தில் பூசி கொண்டாடுங்கள். பீஷ்மர் ஏதோ சொல்ல வாயெடுக்க துரியோதனன் நெகிழ்ந்த குரலில், பிதாமகரே, சங்கிலிகளால் தழைக்கப்பட்டு சிறையிடப்பட்ட யானை கைகளிலும் கால்களிலும் ஆறா புண்ணுடன் மட்டுமே வாழ முடியும் என்பதை நான் இறந்த பின் உணர்வீர்கள் என்ற பின் திரும்பிச் சென்றான். அவனுக்கு பின்னால் வந்த கர்ணன் அவன் தோள்களில் கை வைத்து, அரசே, இத்தருணத்தில் நாம் செய்வதற்கொன்றுமில்லை. அவன் தன் இறப்பைத்தான் நாடிச் செல்கிறான். பலிபீடம் நோக்கி செல்லும் விலங்குகள் அங்கிருக்கும் தெய்வத்தின் விழி ஒளியால் வெட்டில்கள் போல் ஈர்க்கப்படுகின்றன என்பார்கள். அவன் உடலை பாருங்கள், அவன் நடையில் எழுந்திருக்கும் மிடுக்கே காட்டுகிறது அவன் முற்றிலும் பெரிதொருவனாக ஆகிவிட்டான் என்று. அறியா தெய்வம் வெறியாட்டெழுந்த பூசகன் போல் தோன்றுகிறான். இனி அவன் நம்மவன் அல்ல, அவன் தந்தைக்குரியவன் அல்ல. அவன் குடிகளுக்கும் அவன் மேல் எந்த உரிமையும் இல்லை. அவன் செல்லும் வழி வேறொன்று. நம் அனைவரையும் கையில் இட்டு ஆட்டும் அறியா மெய்மையால் வழி நடத்தப்படுகிறான் அவன் என்றான் கர்ணன். துரியோதனன் அவன் கையை விலக்கிவிட்டு கொந்தளிப்பான முகத்துடன் முன்னால் சென்றான். ஜெயத்ரதனும் ருக்மியும் அவன் அருகே வந்து நின்றனர். அவர்களுக்கு அப்பால் எவரையும் நோக்காதவனாக, கையில் தன் படையாழியுடன் நிமிர்ந்த நெஞ்சுடன், எதிர்காற்றில் எழுந்து பறந்த குழல்களுடன், சிற்றலைகளாக நெளிந்த தாடியுடன் சிசுபாலன் வெளியே சென்றான்.